வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். ரீசெண்டாக லக்ஷ்மி மேனன் அவர்கள் ஆழ்கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க நண்பர்களை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஒருத்தரை தாக்கி கடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதனால் அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதை விட பயங்கரமாக லக்ஷ்மி மேனனோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கூலிப்படை குற்றவாளி அப்படின்னும் தங்க கடத்தல் விவகாரத்தில் முக்கியமான குற்றவாளியாக இருந்தவர் அப்படின்னு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கிரைம் கேசஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. கூலிப்படை குற்றவாளி கூட லக்ஷ்மி மேனனுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பத்தியும், இந்த கேஸ்ல உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 24 அன்னைக்கு கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு லக்ஷ்மி மேனனும் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க. அங்கே ஐடி எம்ப்ளாயான சலிம் அப்படின்ற ஒரு நபர் கூட அவங்களுக்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அங்கே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிரச்சனையை அதோட விடாமல் லக்ஷ்மி மேனனும் அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த சலிம் அப்படின்ற அந்த ஐடி எம்ப்ளாயியை கடத்தி பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் அங்கே நடந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால அந்த ஐடி எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்காரு, அவங்க மேலே அதாவது லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுக்கான வீடியோ எவிடன்ஸையுமே அவர் காட்டியிருக்காரு. அதை தான் நம்ம இப்போ சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்போம். ஒரு கார் முன்னாடி லக்ஷ்மி மேனனும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு தான் அந்த சலிம் அப்படின்ற ஐடி எம்ப்ளாயி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ண உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீடியோ எவிடன்ஸை வச்சு அந்த லக்ஷ்மி மேனனோட 3 ஃப்ரெண்ட்ஸையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே ஆள் கடத்தல், அந்த தாக்குதல் நடத்துதல், அந்த மாதிரி விஷயங்களுக்காக 7 பிரிவு கீழே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி மேனன் மட்டும் பார்த்தீங்கன்னா உடனே தலைமறைவாகி அவங்களோட ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவங்களோட லீகல் அட்வைசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோர்ட்டில் அவங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு ஃபைல் பண்ணுறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, லக்ஷ்மி மேனன் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த நபர் தான் அவங்கள செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்க, கெட்ட வார்த்தையில் பேசினாங்க, பாரை விட்டு வெளியே வரும்போது பீர் பாட்டில் வச்சு என் மண்டையில் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி மேனன் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல இது பண்றாங்க. கோர்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் 17 வரைக்கும் அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு தடை போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் லக்ஷ்மி மேனன் என்னப்பா இது பாரில் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்களே, ஆள் கடத்தல் வரைக்கும் போயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் இப்ப அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன் மோகன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் ஒரு கூலிப்படையோட குற்றவாளியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம தங்க கடத்தல் விவகாரத்துல ஒரு முக்கியமான குற்றவாளி, ஆள் கடத்தல், இன்னும் நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன அப்படின்னா, போலீஸ் மாதிரியே கெட்டப் போட்டு தங்க கடத்தல்ல ஈடுபட்டு அதை போலீஸ் கண்டுபிடிச்சு அவர் பாத்தீங்கன்னா கேஸும் ஃபைல் பண்ணி அவர் ஜெயிலுக்கும் போயிருக்காரு. இப்போ அவர் வெளியே இருக்கிறதே ஜாமீன்ல தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ ஜாமீன்ல இருக்க நபரா தான் அந்த மிதுன் மோகன் இருக்காரு, ஒரு கூலிப்படை குற்றவாளியா இருக்காரு. இப்படி ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய மிதுன் மோகன் கூட எப்படி லக்ஷ்மி மேனனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் இப்ப நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கேசஸ்லாம் கூட இருக்குமோ அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கேரளா போலீஸ். ஆக மொத்தம் லக்ஷ்மி மேனன் பாத்தீங்கன்னா படங்கள்லாம் தாண்டி இப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க லக்ஷ்மி மேனனோட இந்த ஒரு கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.